வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. கரூர் மாவட்டம் காவிரி, அமராவதி என நதிகளை கொண்டு வடக்கு பகுதியில் வேளாண்மை சிறந்திருக்கின்றது. ஆனால் மாவட்டத்தின் உட்பகுதி பெரும்பாலும் நிலத்தடி நீர் மற்றும் மழையை நம்பியே வேளாண் உலகம் வாழ்கிறது. வேளாண்மையோடு உப தொழிலாக கால்நடை பண்ணை அமைத்தல் என்பது உப வருமானத்தை வேளாண் பெருமக்களுக்கு வழங்குகின்றது. கரூர் மாவட்டத்தில் கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையம் இம்மாவட்ட பண்ணையாளர்களுக்கு சிறந்து தொழில்நுட்ப வழிகாட்டுதல்களை மேற்கொண்டு வருகின்றது. அவ்வகையில் கரூர் மாவட்டம் KVB நகரை சார்ந்த திரு VKD கார்த்திகேயன் இவர் ஒருங்கிணைந்த கால்நடை பண்ணை அமைத்து சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகிறார். அவரின் செயல்பாடுகளை பற்றி கேட்டபோது, இது வந்து 2000லேருந்து நாங்கள் வளர்த்துட்ருக்கோம். முறா எருமை வளர்த்துட்ருக்கோம். இந்தியன் கவுஸில் வந்து 4 ப்ரீட் வளர்த்துட்ருக்கோங்க. கிர்ரு, சாகிவால், தார்பார்க்கர், காங்கிரேஜ், காங்கேயம் வளர்த்துட்ருக்கோம். கிர்ரு, சாகிவால் 2 ப்ரீடு வந்து ஒரு ஈத்துக்கு, அதாவது ஒரு கன்றுக்கு வந்து 5400 கிலோ கறவை திறனோட வருதுங்க. அது வந்து நம்ம ஃபாரின் ப்ரீடு ஹெச்எஃப் ஜெர்சி கிராஸ் இந்த அளவுக்கு இது கறக்குதுங்க. அதை பற்றி அவேர்னஸ் பண்ணி இந்த கேட்டில் வந்து இங்கே எல்லோரும் வளர்க்கணுங்கிற ஒரே இதுக்காகத்தான் இதை வச்சு வளர்த்து அதை வந்து எல்லாத்துக்கும் நாங்கள் விழிப்புணர்வு பண்ணிகிட்ருக்கோம். இந்த பாலில் வந்து நம்ம உடம்புக்கு A2 மில்கில் வந்து தாங்க நம்ம வெப்பமண்டலத்தில் வாழ்கிற மனிதர்களுக்கு உரிய சத்தோடு வருது. ஹெச்எஃப் ஜெர்சி கிராஸ் பால்லாம் வந்து பனி பிரதேசமான நாட்டில் வாழ்கிறவங்க தான் அதை சாப்பிட்ணும். நம்ம சாப்பிட்டா அதில் வந்து நமக்கு கெட்ட கொழுப்பு உடம்புல சேருதுங்க. அதனால் வந்து நாட்டு மாட்டு பால் தான் சாப்பிட்ணும். நாட்டு மாடு தான் நம்ம வளர்க்கணும். நாட்டு மாடே வந்து வெளிநாட்டு பசுக்கள் கறக்கிற அளவுக்கு கறக்குதுங்க. 2000லேருந்து நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த ஃபார்மை வந்து நாட்டு மாட்டுக்காகவே இது பண்ணி ப்ரீடிங் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். ஒவ்வொரு கன்றுக்கும் ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அவுட்புட் அதிகமாகிட்டே இருக்குங்க. பால் மாட்டுக்கு காலையில் வைக்கோல் கொடுக்குறேங்க. காலை பால் கறந்த உடனே வைக்கோல் கொடுக்குறேங்க. அதுக்கு பிற்பாடு வந்து பசுந்தீவனம், காஞ்ச சோளத்தட்டு, கோஃபோர், காஞ்ச சோளத்தட்டு, வேலி மசால், இதை 3ஐயும் 30-30-30ங்கிற ரேஷியோவில் கலந்து சாப் கட்டரில் அரைச்சி கொட்டிடுறேங்க. அதையே தான் வந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு மாடு இப்போது 3 லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு 1 கிலோ அடர் தீவனம், 5 லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு 2 கிலோ அடர் தீவனம், அந்த மாதிரி ரேஷியோவில் கொடுக்குறேங்க. இதே மாதிரி தான் எருமைக்கு கொடுக்குறேங்க. சார், இப்போ எருமை வளர்ப்பில் வந்து நாங்கள் முறா எருமை வந்து ப்ரீட் பண்ணிகிட்ருக்கோம். இதனுடைய அவுட்புட் வந்து ஒரு நாளைக்கு 18 லிட்டரு இப்போ எங்ககிட்ட கறந்துட்டுருக்குங்க. 25 லிட்டர் வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறது எங்களுடைய ஐடியா. முறா எருமையோட பிறப்பிடம் வந்து ஹரியானாவில் ரோட்டக்குங்கிற இடம். அங்கேருந்து எருமை வாங்கிட்டு வந்து இங்கே செம்மண் போட்டு நாங்கள் ஏஐ பண்ணி ப்ரீட் பண்ணிகிட்ருக்கோம்.
எருமைக்கு வந்து பார்த்திங்கன்னா பசுவுக்கு மாதிரி வேர்வை நலன்கள் கிடையாது. அதனோட உடம்பு சூட்டை தணிக்கிறதுக்காக இந்த வேலவிங் டேங்க் வந்து நாங்கள் போட்டிருக்கோங்க. இதில் வந்து எருமையை வந்து காலையில் 10:30 மணிலேருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும் நீந்தறதுக்கு விடுவோங்க. இதனால் எருமையினுடைய உடல் சூடு குறையும், பால் அதிகமாகும், ஆரோக்கியமாகவும் இருக்குங்க. எங்கக்கிட்ட தற்சமயமாக ஒரு எருமை ஒரு நாளைக்கு வந்து 18 லிட்டர் பால் கறந்துட்டுருக்குங்க. மாட்டுக்கு கொடுக்குற மாதிரியே தான் அடர் தீவனம், பசுந்தீவனம் எல்லாம் கொடுத்துட்டு வர்றோங்க. இதுக்கு பாலினுடைய அளவுக்கு ஏற்ப அடர் தீவனத்தை அதிகப்படுத்துகிறோம், குறைக்கிறோம். மாடு வளர்ப்பினுடைய கடைசி பகுதியாக நாங்கள் பயோகேஸ் போட்டிருக்கோங்க. அது இங்கே வேலை செய்கிற ஆட்கள் உபயோகப்படுத்திக்கிறாங்க பயோகேஸை. அது போக அந்த ஸ்லரி வர்ற வேஸ்ட்டு, அதாவது பயோகேஸ்லேருந்து வர்ற வேஸ்ட்டு வந்து அப்படியே டைரெக்டாக கோஃபோருக்கு மற்ற பயிர்களுக்கு கொடுக்குறோம். அது வந்து ஒரு பயிர் வளர்ச்சி ஊக்கியாக பயன்படுது. அது முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் சைடாக தலைச்சேரியும் ராம்நாத் பிளாக்கு மேச்சேரி 3 வந்து ப்ரீட் பண்ணிகிட்ருக்கோங்க. மேச்சேரி வந்து நாமக்கல்லில் யூனிவர்சிட்டியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ப்ரீட் பண்ணிகிட்ருக்கோங்க. பண்டுதாரம்புதூர்லேருந்து தாது உப்பு வாங்குகிறோம், உப்பு கட்டி வந்து கண்ணுக்குட்டிகளுக்கு வாங்குகிறோம். இதெல்லாம் வாங்கி அவங்க கைட்லைன்ஸ் பேரில் தீவனத்துக்கு அடர் தீவனத்துக்குள்ளே போட்டு கொடுக்குறோங்க. இதனால் மாடு இந்த தாதுப்பு கட்டி தாதுப்பு 2 கொடுக்கறதுனால வந்து மாடு சரியான டைமுக்கு ஈத்தடிச்சு ஊசி போட்டுடுறோம். அதனால் வருஷத்துக்கு ஒரு கன்று கிடைக்குது. மாட்டினுடைய ஆரோக்கியம், பால் கொடுக்கறது எல்லாம் சீராக இருக்குது. மேலும் விவரம் பெற VKD கார்த்திகேயன் அவர்களை 096-0095-8089 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க. இனி தொடர்வது ஆலோசனை நேரம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் மித மலைப்பகுதிகளில் பயிர் செய்யக்கூடிய தோட்டக்கலை பயிர்களில் ஜூன், ஜூலை ஆகிய மாதங்களில் பின்பற்ற வேண்டிய சாகுபடி குறிப்புகளில் ஆரஞ்சுக்கு தேவையான தொழில்நுட்ப குறிப்புகளை விவரிக்கின்றார் தடியன்குடிசை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் பிரணீதா அவர்கள். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நான் ஆரஞ்சு பயிரை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஆரஞ்சு பயிரில் வந்து ஜூன், ஜூலை மாதத்தில் நம்ம பின்பற்ற வேண்டிய முக்கிய சாகுபடி குறிப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போது மிதமலை பகுதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக காஃபி தான் வந்து நம்மளுக்கு முக்கிய பயிராக வளர்ந்துட்டுருக்கு. இந்த காஃபி தவிர சில பழமரங்களையும் நம்ம ஊடு பயிராக வளர்த்துட்ருக்கோம். காஃபியில் நமக்கு வந்து நிழல் பராமரிப்பிற்காக நிழல் மரங்களை வளர்த்துட்டு வரோம். அதே தவிர பழமரங்கள் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இந்த மலை வாழை வந்து நடலாம். அது அப்புறம் பலா மரங்களை வந்து நட்டுட்டு வரோம். அப்புறம் ஆரஞ்சு பழங்கள் வந்து ஒரு பணப்பயிராகவே வளர்த்துட்டு வரலாம். அப்புறம் வெண்ணெய் பழம், இதெல்லாம் வந்து நம்ம முக்கிய பழப்பயிராக வளர்த்துட்டு வரலாம். சில பகுதியில் வந்து திம்லா அத்தி அப்படிங்கிறதும் வளர்க்கலாம். திம்லா அத்தி வந்து காஃபியில் வந்து ஊடு பயிராக வளர்க்குறதுல ஒரு அதிகப்படியான வருமானம் தரக்கூடியதுக்காக நம்ம வந்து திம்லா அத்தியை கூட நமக்கு ஏதாவது காலி இடம் இருந்தாக்க நம்ம வந்து வளர்க்கலாம். ஏன்னா அந்த திம்லா அத்தியில் பார்த்திங்கன்னா அந்த கீழே நிழல் பகுதியில் வந்து எந்த விதமான பயிர் வந்து பயிராகிறதில்ல. ஸோ இதெல்லாம் தான் வந்து முக்கியமான பழப்பயிர்களாக இருக்குது. இப்போ இந்த ஆரஞ்சு வந்து நம்ம எல்லா பயிர்களையும் போலவே ஜூன், ஜூலை மாதம் தான் நமக்கு வந்து அது நடவுக்கு ஏற்ற பருவம். இது நடுறதுக்கு சமயத்தில் வந்து என்ன பண்ணணும்னா குழிகளை வந்து நம்ம தயாரிக்கணும். அந்த குழிகளை வந்து ஜூன், ஜூலை மாதத்திற்கு நடுறதுக்காக ஒரு 20-25 நாளைக்கு முன்னாடியே தயாரித்து மேல் மண்ணோட மக்கிய தொழு உரமும் சேர்த்து நம்ம வந்து குழிகளை நிறச்சி இந்த மழை காலத்தில், அதாவது இந்த பருவ மழை பெய்யக்கூடிய ஜூன், ஜூலை மாதத்தில் வந்து நட்டுறணும். மற்ற பயிர்களுக்கு எப்படி நம்ம பண்ணுறோமோ அதே போல் நட்டை முடித்த உடனே நம்ம வந்து குச்சி கட்டணும். பொதுவாக வந்து ஆரஞ்சில் வந்து மொட்டு கட்டப்பட்ட செடிகள் அதை தான் வந்து ஒரு அடி நீளம் இருக்கும். 20 சென்டிமீட்டர்லேருந்து 1 அடி நீளம் உள்ள செடிகளை நம்ம வந்து நட்டு பராமரிக்கலாம். நட்டு முடித்த உடனே தவறாமல் நம்ம வந்து குச்சி கட்டிட்டோம் அப்படின்னா இந்த காற்று, இந்த ஜூன், ஜூலை மாதத்தில் வீசக்கூடிய அந்த காற்று அதில் வந்து சேதமடையாமல் நம்ம வந்து பாதுகாக்கலாம். இப்போ வளர்ந்த ஆரஞ்சு மரங்களில் என்னென்ன பின்பற்றணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜூன், ஜூலை மாதத்தில் பார்த்தோம்னாக்கா கம்மோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோந்து வந்து வரும். அதாவது தண்டு பகுதியிலேருந்து அதிகப்படியாக கோந்து வெளியில் வரும். இந்த பகுதி இந்த கோந்து வந்து நம்ம
அப்பப்போ அதை வந்து கவனித்து வெளியில் எடுத்துடணும். அப்படி நம்ம அதை விட்டுட்டோம் அப்படின்னாக்கா இந்த தண்டு பகுதியில் வந்து சேதப்படுத்திடும். அதற்காக அப்பப்போ அதை வந்து நம்ம சுரண்டி எடுத்துடணும். அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து இப்போது தான் வந்து பூத்து பிஞ்செல்லாம் பிடிச்சி காய்கள் முற்றி வளரக்கூடிய பருவம். பொதுவாக இப்போ இந்த ஷேர்வாயின் மலைப்பகுதி, இந்த மற்ற மலைப்பகுதியில் கர்நாடகா, தமிழ்நாடு அந்த மாதிரி இந்த ஆரஞ்சு வந்து விளையக்கூடிய பகுதியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு முறை தான் இது வந்து காய்ப்புக்கு வருது. அதாவது அறுவடைக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா முக்கியமாக வந்து ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த மாதங்களில் வந்து அறுவடைக்கு வரும். சில பகுதியில் வந்து 2 முறை வந்து அறுவடையை எடுக்கிறாங்க. அதாவது இப்போ கீழ்கால் பழனி பகுதி அந்த மலைப்பகுதியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா 2 முறை. ஒன்று வந்து இந்த ஜனவரி, பிப்ரவரியிலையும், அடுத்தபடியாக வந்து ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 2 பகுதியில் 2 பருவத்திலையும் வந்து காய்களை வந்து அறுவடை செய்கிறாங்க. இது தவிர நம்ம வந்து அப்புறமா கவனிக்க வேண்டியது என்ன, பழ ஈக்களோட தாக்குதல் அதிகமாக இருக்கும். இந்த பிஞ்சுகளில் வந்து அதிகப்படியாக வந்து பழ ஈக்கள் வந்து வந்துடும். அந்த பழ ஈக்களை வந்து சேதப்படுத்துவதை நம்ம தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோனோக்ரோட்டோஃபாஸ் மருந்தை 1 லிட்டர் தண்ணிக்கு 1 மில்லி தான் கலந்து தெளிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இமிடோக்ளோப்ரிட் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்தை வந்து 1/2 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு 1/2 மில்லி தான் அதை கலந்து தெளித்தோம் அப்படின்னாக்கா இந்த ஆரஞ்சு பழங்களில் வந்து இந்த பூச்சியும் தாக்குதலை வந்து கட்டுப்படுத்திடலாம். இந்த முக்கிய முறைகளை வந்து நம்ம அதாவது அந்த பிளானோஃபிக்ஸ் தெளிக்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக கடைப்பிடிச்சோம் அப்படின்னாக்கா இந்த காற்றில் வந்து பிஞ்சுகள் உதிர்வதை தடுத்துட்டு நல்ல காய்களில் வந்து நல்ல பெரிய அளவில் விளைஞ்சு மகசூலையும் அதிகம் கொடுக்கும். இந்த முறைகள், இந்த நடவு முறைகளையும் இந்த சாகுபடி குறிப்புகளையும் பின்பற்றினோம் அப்படின்னா அதிகப்படியான மகசூல் எடுக்கலாம். மேலும் விவரம் பெற 0452224225 என்ற தொலைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க.